Another day, another victory for CSK. ஃபர்ஸ்ட் டாஸை வின் பண்ண கேகேஆர் பவுலிங் பண்ணாங்க. சிஎஸ்கே பேட்டிங் பண்ணுறது ஒரு பிளெஸிங் அண்ட் டிஸ்கிரேஸ்னு சொல்லுங்க. சிஎஸ்கேக்கு அவங்க பவுலிங்கோட பேட்டிங் தான் ஸ்ட்ராங்கர் அப்படின்னு சொல்லணும். ஆஸ் யூஷுவல் சஞ்சு சாம்சன் அந்த ஒரு நாக் தான் தேவைப்பட்டது. அது வந்தோடனே அவர்கிட்ட இருந்து அந்த கன்சிஸ்டன்டி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 32 பால்ல 48 ரன் வித் 4 4s அண்ட் 3 6s ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். கிளீனாக ஆடினாரு. பட் ஒரு மாதிரி ராங் டைம்ல அவுட் ஆயினாரோ அப்படின்னு தோணுது. பட் கார்த்திக் தியாகி ஒரு சூப்பரான பால் போட்டாரு. 148 km/h நல்லா போட்டாரு. அதனால அவுட் ஆயிட்டாரு. ஆன் தி அதர் ஹேண்ட் ருத்ராஜோட ஃபார்ம் ஒரு கன்சர்னா தெரியுது கைஸ். 6 பால்ல 7 ரன். இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா ஆஸ் அ கேப்டனா நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராரு. இந்த 2 கேம்ல ஆஸ் அ கேப்டனா செம்ம மாசிவ் டிஃபரன்ஸ் தெரியுது. இது வரைக்கும் நம்ம ருத்ராஜ் ஃபார்முக்கு வராமையே நம்மளோட பேட்டிங் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா, ருத்ராஜ் மட்டும் ஃபார்முக்கு வந்துட்டாரு அப்படின்னா ஒரு கட்டப்பார பேட்டிங்கா தெரியும். ஃபாலோட் பை தட் ஒன் டவுன்ல ஆயுஷ் மாத்ரே ஒரு செம்ம பிளேயரா வரணும். டச்வுட் சிஎஸ்கேக்காக லாங் இயர்ஸ்க்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அந்த நம்பர் 3 சுரேஷ் ரெய்னாக்கு அப்புறம் ஒரு பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டா இருப்பார்னு தோணுது. ஆயுஷ் மாத்ரே அடிச்ச அந்த குயிக் ஃபயர் 30 தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஃபாலோட் பை தட் டெவால் ப்ரூவிஸ் அகைன் ஒரு 5 கேம்க்கு அப்புறம் பேட்டிங் வந்தாரு. ஒரு நல்ல கம்பேக், ஒரு டீசென்டான கேம். 29 பால்ல 41 ரன். சர்ஃப்ராஸ் ஓகே, அகைன் ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ். நமக்கு டெத்தில் பேட்டிங் கொஞ்சம் வீக்கா தெரியுது இந்த கேமு. எனக்கு என்னமோ சிவம் தூபேக்கு படலை இன்னைக்கு பேட்டிங்ல. அது 1 or 2 days அந்த மாதிரி நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை இது ஒரு காஸ் ஆஃப் கன்சர்னா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் பேட்டிங்கை ஒரு சைடு வச்சிருங்க. பேட்டிங் தெரியும் எப்படியா இருந்தாலும் அடிச்சு வாங்கன்ட்டு. பவுலிங்னா இதுதான் பவுலிங். இந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் பண்ணி பவுலிங் பண்ணுன்றதுக்கு ஒரு கிளீனான எக்ஸாம்பிள் இந்த ஒரு கேம்ல தெரிஞ்சது. அகில் ஹுசேன் ஃபர்ஸ்ட் ஓவரே போட்டுருவாருன்ட்டு கேகேஆர் அதோட சூப்பராக யோசிக்கிறேன்ற மாதிரி சுனில் நிறைய எடுத்துட்டு வந்தாங்க. பெருசாக ஒன்றுமே இல்லை, ஈஸியாக பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அன்ஷுல் கம்போஜும் சரி, கலீல் அஹ்மதும் சரி பேக் ஆன் ட்ராக். ஒரு நல்ல பவர் பிளே. அவங்க தான் அந்த டோனை ஸ்டார்ட் பண்ணாங்க. அகில் ஹுசேன் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா பவுல் பண்ணாரு. 2 ஸ்பின்னர்ஸ் நம்மளோட 2 ஸ்பின்னர்ஸ்மே 4 ஓவர் 8 ஓவர் ஆஃப் கோட்டாவை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நூர் அகமது 2 பால்ல 2 விக்கெட். ஒரு பெரிய மாசிவ் கான்ஃபிடென்ட்டா இருக்கும். அரௌண்ட்ல இருந்தே போட்டுட்டு இருந்தாரு. இந்த வாட்டி கரெக்டா ஓவர் தி ஸ்டெம்ஸ் கேமரன் கிரீனுக்கு போட்டாரு. கரெக்டா குச்சி பிச்சுட்டு போயிருச்சுன்னு சொல்லணும். இதை தான் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றோம். அகில் ஹுசேன் அகெயின் ஒரு செம்ம பர்ஃபார்மன்ஸ். 4 ஓவர்ல 25 ரன்னும் என்னமோ தாங்க கொடுத்தாரு. அகெயின் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லணும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.